பைபிள் ரிசர்ச் டெக்ஸ்ட் வீடியோ. ரட்சிப்பு பற்றி வேதம் கூறும் முழு விவரம். எது ரட்சிப்பு? நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். லூக்கா 1:77. தேவன் அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இயேசு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7. ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ரோமர் 8:23. ரட்சிப்பின் வகைகள். ஆவியில் ரட்சிப்பு. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். 1 கொரிந்தியர் 5:5. ஆத்துமாவில் ரட்சிப்பு. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:21. சரீரத்தில் ரட்சிப்பு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. ரட்சிப்பின் நிலைகள். கடந்த கால ரட்சிப்பு. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5. நிகழ்கால ரட்சிப்பு. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 பேதுரு 3:21. வருங்கால ரட்சிப்பு. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 2:28. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:5. நித்திய ரட்சிப்பு. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். எசாயா 45:17. தாம் பூரணான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தெரிவிக்கப்பட்டார். எபிரேயர் 5:9-10. ரட்சிப்பு. இப்பொழுது நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமயமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமாயிருக்கிறது. ரோமர் 13:11. ரட்சிப்பை குறித்த கேள்விகள். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானா? லூக்கா 13:23. ஊழியர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்போஸ்தலர் 16:30. ரட்சிப்பிற்கான அழைப்பு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். 2 தெசலோனிக்கேயர் 2:14. தேவன் நம்மை கோபாக்கினை என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:9. எவைகளிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்? மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். லூக்கா 9:56. இனிவரும் கோபாக்கினையென்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு
1 தெசலோனிக்கேயர் 1:10. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் பிரஜாதியார் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். நான் சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்தும் தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். 2 தீமோத்தேயு 4:18. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். யாக்கோபு 5:14-15. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். யாக்கோபு 5:20. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:9. ரட்சிப்பு பெற தகுதிகள். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. கர்த்தர் அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 2 தீமோத்தேயு 1:9. நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தீத்து 3:5. ரட்சிப்பு யார் மூலம் வருகிறது? ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. யோவான் 4:22. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. எசாயா 52:7. ரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிற நிமித்தமாக ஊழிய செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள் அல்லவா. எபிரேயர் 1:14. யார் ரட்சிப்பார்? கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர். கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். ஏசாயா 33:22. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். லூக்கா 9:56. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் இயேசு உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். யோவான் 12:47. அவராலே அல்லாமல் இயேசு வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. ரட்சிப்பில் பிதா செயல்பாடுகள். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். யாத்திராகமம் 15:2. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:9. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? எபிரேயர் 2:4. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். யாக்கோபு 4:12. கர்த்தர் தேவபக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 பேதுரு 2:9. ரட்சிப்பில் இயேசுவின் செயல்பாடுகள். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு
தாம் பூரணரான பின்பும் தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராயிருக்கிறார். எபிரேயர் 5:9. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். எபிரேயர் 7:25. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். எபிரேயர் 9:28. வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:10. ரட்சிப்பில் ஆவியானவர் செயல்பாடுகள். நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தீத்து 3:5. ரட்சிப்பில் வேத வசனத்தின் பங்கு. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே. 1 கொரிந்தியர் 15:2. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபிரேயர் 1:13. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:21. ரட்சிப்பில் இயேசுவின் இரத்தத்தின் பங்கு. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எபிரேயர் 12:24. ரட்சிப்பில் இயேசுவின் நாமத்தின் பங்கு. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 6:11. இயேசு அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அப்போஸ்தலர் 3:16. ரட்சிப்பில் விசுவாசத்தின் பங்கு. இயேசு அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்போஸ்தலர் 3:16. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8. ரட்சிப்புக்கு ஊழியரின் செயல்பாடுகள். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம். அப்போஸ்தலர் 13:47. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். அப்போஸ்தலர் 11:14. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:24. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:10. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். 1 தீமோத்தேயு 4:16. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். 1 பேதுரு 1:10. ரட்சிப்பின் வாக்குகள். அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். யோபு 13:16. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 3:8. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஏசாயா 45:17.
என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன். அது தூரமாயிருப்பதும் இல்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஏசாயா 46:13. என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். ஏசாயா 51:5. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ஏசாயா 52:10. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமயமாயிருக்கிறது. ஏசாயா 56:1. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். எரேமியா 30:11. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். லூக்கா 3:5. ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு பயன்படுத்தின வார்த்தைகள்: மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். லூக்கா 8:48. இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். லூக்கா 8:50. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. லூக்கா 7:50. நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லூக்கா 17:19. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 17:33. நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லூக்கா 18:42. யார் ரட்சிக்கப்படுவார்? உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். ஆபகுக் 3:13. கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். சங்கீதம் 20:6. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:21. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மார்க்கு 16:16. மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். லூக்கா 3:5. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் ரட்சித்துக் கொள்ளுவான். லூக்கா 9:24. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். லூக்கா 18:13. ரட்சிப்புக்கு தேவையானது எது? ரட்சிப்பு உண்டாவதற்கு அது சுவிசேஷம் தேவபலனாயிருக்கிறது. ரோமர் 1:16. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். 2 தெசலோனிக்கேயர் 3:15. பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு அப்போஸ்தலர் 14:9. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2:5. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. எபேசியர் 2:8. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திருமுதலை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 7:10. பகலுக்குரியவர்களாகிய நாமும் தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க வசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம்.
1 தெசலோனிக்கேயர் 5:8. நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம். எபிரேயர் 6:9. இயேசு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. எபிரேயர் 5:7. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த கிரியை இல்லாத விசுவாசம் அவனை இரட்சிக்குமா? யாக்கோபு 2:14. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணையாளியை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். யாக்கோபு 5:15. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. 2 பேதுரு 2:8. ரட்சிப்பிற்கு நாம் செய்ய வேண்டியது: கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். ஆதியாகமம் 49:18. செவி கொடுத்தல்: தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும். அப்போஸ்தலர் 28:28. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1:21. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும். லூக்கா 13:23. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். யோவான் 10:9. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16:31. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9. நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரோமர் 10:9. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பிலிப்பியர் 2:12. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:40. நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. பிலிப்பியர் 1:28. தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். 1 தீமோத்தேயு 2:15. உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். பிலிப்பியர் 1:19. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எபிரேயர் 2:4. இயேசு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தெரிவிக்கப்பட்டார். எபிரேயர் 5:9-10. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். எபிரேயர் 11:7. நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து. யூதா 22. எது ரட்சிப்பதில்லை? என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. சங்கீதம் 44:6. குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. எரேமியா 3:23. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கஞ்செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். ஓசியா 1:7. ரட்சிப்புக்கான ஆலோசனைகள். தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 50:23.
நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். சங்கீதம் 55:16. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். சங்கீதம் 62:1. நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். யோவான் 5:34. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். லூக்கா 11:4. பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எடுப்பத்தக்கதாக அவர்களுடைய இஸ்ரவேலர்களின் தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. ரோமர் 11:11. இஸ்ரவேலர்களின் ரட்சிப்பு. இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் 9:27. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ரோமர் 10:1. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ரோமர் 11:26-27. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு நடப்பது என்ன? இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அப்போஸ்தலர் 2:40. அவர்கள் விசுவாசிகள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர் 2:42-43. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 2:44-45. அவர்கள் விசுவாசிகள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:46-47. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 2:47. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலிருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35:10. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் புதிய எருசலேம் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தல் 21:24. ரட்சிப்பின் பலன். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். 1 சாமுவேல் 2:1. நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. 2 கொரிந்தியர் 1:6. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். 2 தெசலோனிக்கேயர் 2:14. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:5. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6:23. ரட்சிக்கப்படுவதன் நிச்சயம். நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:9. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால்
ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:10. ஆவியின் முதற் பலன்களைப் பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:24. ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 7:10. ரட்சிப்புக்கான எச்சரிப்புகள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். 2 தெசலோனிக்கேயர் 5:13. நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? 1 பேதுரு 4:18. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். யூதா 1:5. ரட்சிப்புக்கு வரும் தடைகள். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறான். லூக்கா 8:12. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அப்போஸ்தலர் 7:25. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 15:1. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடே பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோவாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:16. ரட்சிக்கப்படாதவர்களின் நிலை. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2:10. ரட்சிப்பை இழந்தவர்கள். 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். லூக்கா 22:3. சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இழந்தான். லூக்கா 23:39. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். 2 தீமோத்தேயு 4:10. ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 6:4-6. இனி வரும் ரட்சிப்பு. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வெளிப்படுத்தல் 12:10. நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, உடைய ரட்சிப்பின் திட்டத்திற்காக நன்றி அப்பா. மனு குலத்தை மீட்கும்படிக்கு தேவன் ஆதாமின் நாட்களில் இருந்து பாவத்தில் விழுந்த மனிதனை ரட்சிக்கும்படிக்கு நீ ஏற்படுத்தின அநேக திட்டங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆதாமுக்கு ஆண்டவரே ஆண்டவரை உண்டாக்கி தோல் உடையை அவனுக்கு உடுத்தி வித்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலி செலுத்தி இந்த பலியின் மூலமாய் பாவ நிவர்த்தியை நீர் உண்டாக்கினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. மிருகங்களுடைய ரத்தம் ஆண்டவரை சுத்திகரிப்பை ஆண்டவரை பூரணப்படுத்தாது என்பதனால ஆண்டவரே தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையே ஜனங்களுடைய பாவங்களுக்கு நிவர்த்தியாய் பாவ நிவாரண பலியாய் இயேசுவையே சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எங்கள் எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் தன் சரீரத்தை தன் மேல் சுமந்து எங்களை மீட்கும்படி தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தி உச்ச கட்டமாய் தன் உயிரை சிலுவையில் தந்து இன்றைக்கு எங்களை மீட்டு கொண்டிருக்கிற அன்பிற்காக நன்றி. முழு உலகையும் ரட்சிக்கும்படிக்கு அவர் இயேசு கிறிஸ்து தான் ஒருவரே மரித்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு மனிதனுடைய பாவங்களை
ஆண்டவரே, மன்னிக்கப்படுவதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு எத்தனையோ காடு மேடுகளிலே போய் தவம் கிடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. முக்தி அடைய வேண்டும், மோட்ச பாக்கியத்தை பெற வேண்டும், தன் மனம் ஒருநிலைப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக தியானங்களிலே மனிதன் ஈடுபடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆனால் ஆண்டவர் எளிதாய், ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு எளிதாகவும், ஆனால் உமக்கு தன்னையே பலியாக்கினதன் மூலம் எங்களுக்கு எளிதான ஒரு ரட்சிப்பை நீர் ஏற்படுத்தி விட்டீர் ஆண்டவரே. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை எங்களுக்கு தர தேவன் சித்தம் கொண்ட அன்பிற்காக நன்றி. இயேசுவை எங்களுக்காக பலியாக்கி அவர் இரத்தத்தினால் ஆகிய மீட்பை எங்களுக்கு தந்து பாவிகளாகிய எங்களை நீதிமான்களாக மாற்றி ஆண்டவரே பரிசுத்தமாக்குகிற அன்பிற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்னும் ரட்சிக்கப்படாதபடி, பாவத்தில் இருந்து மீட்பை பெறாதபடி இருக்கக்கூடிய கோடி கோடியான மக்கள் உலகத்தில் இருக்காங்கப்பா. ரட்சிப்பை குறித்த இத்தனை சத்தியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தீர். இந்த சத்தியங்களை எல்லாம் ஆண்டவரே மக்கள் அறிந்து கொள்ள, கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள, பிரஜாதிகள் அறிந்து கொள்ள, கர்த்தருடைய ஊழியர்கள் அறிந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த ரட்சிப்பின் வசனம் ஜனங்கள் நடுவில் போகட்டும், ஜனங்களுக்குள்ளாக ரட்சிப்பை உண்டாக்கட்டும், விடுதலையை உண்டாக்கட்டும், சுத்திகரிப்பை உண்டாக்கட்டும், பாவ மன்னிப்பை உண்டாக்கட்டும், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை உண்டாக்கட்டும். கர்த்தர் ஜனங்களை ரட்சியும். பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் தரித்திரத்தினாலும் ஆண்டவரே சிக்குண்டு கிடக்கிற மக்கள் விக்கிரக ஆராதனைகளினாலே, மந்திரம் பில்லி சூனிய கட்டுக்களினாலே ஆண்டவரே அப்பா சிக்குண்டு போய் கிடக்கிற மக்களை நீர் விடுவிக்கும்படிக்கு, ரட்சிக்கும்படிக்கு, மீட்கும்படிக்கு, பரிசுத்தம் பண்ணும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம் அப்பா. வல்லமையான கரம் ஜனங்களை விடுவிப்பதாக, வல்லமையான கரம் ஆண்டவர் ஜனங்களை ரட்சிப்பதாக. ஆண்டவரே, நீர் பூமியில் வாழ்ந்த நாட்களில உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இனி பாவம் செய்யாதபடிக்கு உன் கேடு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினீர் ஆண்டவரே. ஆண்டவர், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ விளங்க பண்ணினீர் ஆண்டவரே. அன்பின் தேவனே, தயவா ஜனங்களை ரட்சியும் ஐயா. தயவா ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படிக்கு கேட்கிறேன். தயவா ஜனங்களை ஆண்டவரை சுத்திகரிக்கும்படிக்கு கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேவகுமார் ஜனங்களுக்கு இறங்கும். பாவத்தின் பிடியினால் சிக்குண்டு போய் கிடக்கிற மக்களை விடுதலையாக்கும் அப்பா. சாபத்தினால் சிக்குண்டு போய் கிடக்கிற மக்களை விடுதலையாக்கும். தரித்திரத்தின் பிடியினில் சிக்கி கிடக்கிற மக்களை விடுதலையாக்கும். வியாதியின் பிடியிலிருந்து அப்பா ரட்சிப்பை ஜனங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ராஜா, தேவனோடு கூட ஐக்கியப்படாதபடி ஆண்டவரே பிரஜாதிகளாய் இருக்கக்கூடியவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள தேவனே ரட்சிப்பை நீர் கொடும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ரட்சிப்பு ஜனங்களுக்கு வரட்டும். தேவனோடு கூட ஐக்கியப்படட்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்தீரே. அந்த வாக்கியத்திற்குரியவர்களாய் ஜனங்கள் மாறட்டும். இயேசுவை இரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறத்தக்க கிருபையை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ரட்சிப்பின் ஆசீர்வாதம் அப்பா, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களுக்குரிய சுதந்திரத்தை ஜனங்கள் பூமியிலேயும் பரலோகத்திலும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. ரட்சிப்பை தடைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சகேயு வீட்டுக்கு ரட்சிப்பை தந்த தேவன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரட்சிப்பை தாங்க. ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு இன மக்களுக்கும், அந்த மொழி பேசக்கூடிய ஜாதியின மக்களுக்கு என் ஆண்டவர் ரட்சிப்பை நீர் கொடுக்கும்படி கேட்கிறோம் ஐயா. என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறீர். மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நித்திய ரட்சிப்பை நீ கட்டளையிடுகிற தேவன் அப்பா, நீ கொடுக்கும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே நிகழ்கால ரட்சிப்பை அடைய, வருங்கால ரட்சிப்பாகிய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை அடைய தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா.